நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வியாதி, பிரச்சனை, வேதனை தீர மாட்டேங்குது, ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதுன்னா காரணம் உங்களுடைய வாயின் வார்த்தைகள். நீங்க உங்களுடைய வார்த்தையினால இத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு நியாயமா தோணும், ஆனா மற்றவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துறது. நீங்க பேசுகிற வார்த்தை கோபமான வார்த்தை, எரிச்சலான வார்த்தை, புறங்கூறுகிற வார்த்தை, குற்றம் சொல்லுகிற வார்த்தை. அப்ப அவனுடைய வாய்க்கு காவல் வையின்னு தாவீது ஜெபிக்க முக்கியமான காரணம் அதுதான். அப்ப தினமும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளை காத்து கொள்ளுங்க, என் நாவை கட்டுப்படுத்தி உதவி செய்யுங்க, நான் மாதிரி வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடைய வியாதி மறையும், அற்புத சுகம் உண்டாகும், பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. இப்ப ஒப்பு கொடுக்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு ஏன் உடைய ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னு தெரியுதா? ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய நாவை, உங்களுடைய உதடுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீது ஜெபித்த மாதிரி ஜெபிக்கிறோம். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு காவல் வையும், என் நாக்கை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். வீணானவளை பேசி யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தாதபடி ஆண்டவர் என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். நீர் காவல் வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வியாதி, பிரச்சனை, வேதனை தீர மாட்டேங்குது, ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதுன்னா காரணம் உங்களுடைய வாயின் வார்த்தைகள். நீங்க உங்களுடைய வார்த்தையினால இத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு நியாயமா தோணும், ஆனா மற்றவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துறது. நீங்க பேசுகிற வார்த்தை கோபமான வார்த்தை, எரிச்சலான வார்த்தை, புறங்கூறுகிற வார்த்தை, குற்றம் சொல்லுகிற வார்த்தை. அப்ப அவனுடைய வாய்க்கு காவல் வையின்னு தாவீது ஜெபிக்க முக்கியமான காரணம் அதுதான். அப்ப தினமும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளை காத்து கொள்ளுங்க, என் நாவை கட்டுப்படுத்தி உதவி செய்யுங்க, நான் மாதிரி வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடைய வியாதி மறையும், அற்புத சுகம் உண்டாகும், பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. இப்ப ஒப்பு கொடுக்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு ஏன் உடைய ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னு தெரியுதா? ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய நாவை, உங்களுடைய உதடுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீது ஜெபித்த மாதிரி ஜெபிக்கிறோம். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு காவல் வையும், என் நாக்கை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். வீணானவளை பேசி யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தாதபடி ஆண்டவர் என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். நீர் காவல் வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.